கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சம்பவத்த பற்றி தான் இன்றைக்கு நான் கதைக்க போறேன். அதாவது த.வெ.க. தமிழக வெற்றிக் கழகம். நடிகர் விஜய், அதாவது தளபதி விஜய் அவர்களின் கட்சியின் 2வது மாநாடு நேற்று மதுரையில் கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அதைப் பற்றி தான் கொஞ்சம் அதில் நடந்த சுவாரஸ்யமான விடயங்களைப் பற்றியும், கொஞ்சம் வரலாற்று ரீதியான விடயங்களையும் பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச விடயங்கள கொஞ்சம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். நேற்று நடந்த அந்த மாநாடு வந்து விக்கிரவாண்டியில் ஏற்கனவே 1வது மாநாடு நடைபெற்றிருந்தது. 2வது மாநாடு மதுரை சென்டர்ல நடந்தது. ஸோ கிட்டத்தட்ட 2,00,000க்கும் அதிகமான மக்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் என்று குவிந்திருப்பதாகத்தான் உள்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இந்த மாநாட்டில விஜய் கிட்டத்தட்ட 35 நிமிடம் அளவில் பேசியிருந்தார். அவர் பேசியதிலே சில விடயங்களை நான் தொலைக்காட்சியை, யூடியூபை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாரி டீகோட் பண்ணியிருப்பாங்க. இப்ப இதைத்தான் கழிச்சிருக்கிறாருன்னு சொல்லி. அவர் சொன்ன விடயங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னுடைய சினிமாவிலும், அரசியலிலும் எம்ஜிஆர் தான் என்னுடைய தலைவர் என்று குறிப்பிட்டிருந்தார். இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு மாறுபட்ட கருத்து ஒன்று இருக்குது. முதலாவது விடயம், அவர் சினிமாவில் தன்னுடைய தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் அறிமுகமானதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு காலகட்டம் வரை அவர் ரஜினிகாந்தை தான் தன்னுடைய ரோல் மாடலாகவும், அவரை பின்பற்றித்தான் நடித்து வந்தது மாரி தான் எனக்கு தோணுது. குறிப்பாக கடைசியா அவர் குருவி படத்துல என் வாத்தியார் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லி ஒரு பாட்டுலயும் மென்ஷன் பண்ணியிருந்தவர். அதன் பின்னர் ரஜினிகாந்தை அவர் ரெஃபர் பண்றதையோ, டீகோட் பண்றதையோ தன்னுடைய திரைப்படங்களிலிருந்து தவிர்த்து வந்திருந்தார். எனக்கு தெரிஞ்சு வில்லு படத்தில் அந்த டைட்டில் சாங்காகத்தான் எம்ஜிஆரின் ஒரு பாடலை முதலாக வைத்திருந்தார். அன்றிலிருந்து அதன் பிறகு எப்பொழுதுமே அவர் தன்னை ஒரு எம்ஜிஆர் ரசிகராகவும், எம்ஜிஆரின் ஃபாலோவராகவும் தான் காட்டிக் கொண்டிருந்தார். ஸோ அவர் ஆரம்ப காலகட்டங்களில் என்ன சொல்லுவது, சில படங்களில் பாடல்கள் இருக்குது. "அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேன்டா", மற்றது "இவர் பார்த்தா சின்ன ரஜினிடா" என்று சொல்லி என்ன சொல்வது, ரஜினிகாந்தை மையப்படுத்தியும், ரஜினிகாந்தை ஃபாலோ பண்ணியும் தான் அவருடைய ஆரம்ப கட்ட திரைப்படங்கள் ஒரு கட்ட வளர்ச்சி வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. அதன் பின்னர் அவர் தன்னை மாற்றிக்கொண்டார். எம்ஜிஆர் பக்கமாக தன்னை திருப்பிக் கொண்டார். சரி, எம்ஜிஆர் என்பவர் பொதுவாக இந்த சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வருபவர்களோ, வர விரும்புபவர்களோ பொதுவாக ரெஃபரன்ஸாக வைத்திருப்பது எம்ஜிஆரை தான். என்னை பொறுத்தவரையில் நான் எம்ஜிஆர் அவர்களை ஒரு சினிமாக்காரராக, ஒரு சினிமா நடிகராக பார்க்கவில்லை. அவர் ஒரு பொதுநலவாதி. அது அனைவராலும் அறிந்த விடயம். அவர் சினிமாவில் இருந்து கொண்ட போதும், தான் கொண்ட கொள்கையை சினிமா மூலம் பரப்பி வந்திருந்தார். குறிப்பாக அவர் அந்த ஆரம்ப காலகட்டங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சியில் இருந்ததால், கட்சியின் ஆதரவாளராக இருந்தபடியால், அந்த கட்சியின் கொள்கையை பரப்புவதிலும் தன்னுடைய திரைப்படத்தை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி வந்தார். சில பாடல்கள் எனக்கு ஞாபகம் இருக்கும். அந்த "மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அதில் முடிந்த பின்பும் என் பேச்சிருக்கும்". அந்த 3 எழுத்து என்பது திமுக தான். பின்னர் அது கடமை என்று அந்த பாடலில் வந்து முடிந்திருக்கும். பின்னர் "அன்பே வா" படத்தில் வந்து உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே என்று சொல்லி, அந்த திமுகவின் சின்னம் உதய சூரியனை அவர் என்ன சொல்வது, அது ஒரு பிராண்டாக எப்பொழுதுமே அவர் பிரபலியப்படுத்திக் கொண்டு வந்தார். அந்த திமுகவின் கொள்கை, அந்த கருப்பு, சிவப்பு கொடி, அண்ணாவின் புகைப்படங்கள் என்று அப்படித்தான் எம்ஜிஆர் கொண்டு வந்திருந்தார். அதன் பின்னர் 72ஆம் ஆண்டு திமுகவில் இருந்து அவர் நீக்கப்பட்ட பின்னர் தனிக்கட்சி ஆரம்பித்த பின்னர் அந்த இரட்டை இலை சின்னத்தையும் அதிமுக அண்ணா என்றதை வந்து அதன் பின்னரான திரைப்படங்களிலே அவர் என்ன சொல்வது, அதை பிரபலியப்படுத்தி வந்தார். அதுக்கு எம்ஜிஆருக்கு ஒரு பிரபலியம் தேவையில்லை. ஆனால் அந்த சின்னம் அதுகளை வந்து மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கும் சென்று சேரும் வகையில் அதை பயன்படுத்தி கொண்டு வந்தார். ஸோ எம்ஜிஆரை ஒரு நடிகராக இருந்து அவர் அரசியலுக்கு வந்தார் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வரலாறு தெரிந்தவர்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் ஒரு என்ன சொல்வது, எம்ஜிஆர் ஒரு இந்த நடிகர்களாக இருந்து அரசியலுக்கு வந்தவர்களுக்குள் ஒரு விதிவிலக்கு. அவர் வந்து சமூக சேவை என்ன அவரது கரங்களை சொல்வார்கள், அது கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் என்று சொல்லி. அவர் முதலமைச்சரான பிறகும் அந்த சத்துணவு திட்டம், காமராஜர் ஆரம்பித்த அந்த சத்துணவு திட்டத்தை விரிவாக்கி மூலை முடுக்க எல்லா இடமும் அந்த குழந்தைகளுக்கான உணவை, பள்ளி குழந்தைகளுக்கான உணவை வழங்குவதில் மும்முரமாக இருந்தார். என்ன சொல்வது, அந்த எக்ஸிகியூஷன், அந்த செயற்படுத்தல் என்பது, அதனால் பலன் பெற்றவர்கள் கோடான கோடி மக்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அதனால் கல்வி பெற்றவர்களும் கோடான கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அதன் பின்னர் எம்ஜிஆருக்கு அந்த ஈழத்தமிழர்கள் மீது இருந்த பாசம் வந்து என்ன சொல்வது, அது வந்து
வேற எந்த தலைவருக்கும் அந்த அளவுக்கு இருந்ததில்லை. எம்ஜிஆர் உயிரோடு இருந்திருந்தால் 2009ஆம் ஆண்டு வரை அந்த முள்ளிவாய்க்கால் அழிவு வரை தமிழினம் சென்றிருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் ஒரு தலைவரை இழந்து விட்டோம். அந்த காலத்திலே சொல்வார்கள் 85ஆம் ஆண்டு காலத்திலேயே போராட்டத்துக்காக இந்தியா ரூபாயில் பெறுமதியான 1 கோடியை போராட்டத்திற்கு வழங்கியதாக தெரிவிப்பார்கள். அன்று 1 கோடி என்றால் இன்று கிட்டத்தட்ட அது ஒரு 100 கோடி அளவுக்கு பெறுமதி வாய்ந்தது. இன்று யாராவது இருக்கிறார்களா 100 கோடியை தூக்கி தமிழர்களுக்கு கொடுப்பதற்கு? அதுதான் எம்ஜிஆர். அந்த கைகள் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள். ஸோ எம்ஜிஆரை யாரோடும் ஒப்பிட முடியாது. அது அந்த காலகட்டம். அது ஒரு தனி சகாப்தம். ஸோ அடுத்ததாக அவர் தொட்டிருந்த விடயம் விஜயகாந்த். விஜயகாந்த் என்ன சொல்வது? விஜயகாந்தும் அவர் தன்னை கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அது என்ன சொல்வது? ஏறத்தாழ அது பொருந்தக்கூடிய ஒரு விடயம்தான். தான் இருந்த காலங்களில் தன்னோடு சேர்ந்து வாழ்ந்த அனைவருக்கும் உணவு என்பது தரமாகவும் அனைவரும் நன்றாக சாப்பிட வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்த ஒரு மனிதர். அவர் என்ன சொல்வது? அவரை அரசியலில் சில வேளை என்ன சொல்வது? அவர் இப்பொழுது ஆக்டிவாகவோ உயிரோடு இருந்திருந்தால் இந்த இவர்களின் தேவைகள் எதுவும் இன்று ஏற்பட்டிருக்காது. அப்படி ஒரு தைரியசாலி மனிதன். தன்னுடைய உடல்நலக் குறைவால் அவர் இறந்து விட்டார். தமிழினத்துக்கு ஒரு துரதிர்ஷ்டம் தான். என்ன சொல்வது? அவரை என்ன சொல்வது? அவரும் ஈழத்தமிழர்கள் மீது கொண்ட பாசத்துக்கு அவர் தனது குழந்தைகளுக்கு வைத்திருக்கிற பெயரை வைத்துக்கொண்டே தெரிந்து கொள்ளலாம். அவர் எப்படி ஈழ மக்களையும் தமிழர்களையும் தனது என்ன சொல்வது கருத்தாக வைத்திருந்தார் என்பதுதான் அந்த பொருள். ஸோ தற்பொழுது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார். எம்ஜிஆரையும் விஜயகாந்த் பாணியையும் பின்பற்ற போவதாக குறிப்பிடுகிறார். நல்ல விடயம். மக்களுக்கு சேவை செய்பவர்கள் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். தூய்மையான அரசியலை நடத்தலாம். மக்கள் தான் இறுதியில் முடிவெடுப்பார்கள். மக்கள் எடுக்கும் தீர்ப்புக்கு அனைவரும் தலைவணங்க வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தின் பண்பு. ஸோ மக்களால் தெரிவு செய்யப்பட்டால் யாரும் ஆட்சி செய்யலாம். அவர்கள் கொடுக்கும் ஆட்சியின் என்ன சொல்வது? ஆட்சியிலேயே அவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை மக்கள் முடிவெடுப்பார்கள். மக்கள் எப்பொழுதும் சிந்தித்து முடிவெடுப்பார்கள். மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது. ஸோ மக்களின் கையில் தான் இறுதி தீர்ப்பு இருக்கிறது. ஸோ தளபதி விஜய் தாவேகா வெற்றி பெறுமா இல்லையா என்பது 2020 நாம் பார்க்கலாம்.